போய் 4 பேருக்கு சொல்லணும் நீங்க, புரியுதா? உயிரோட எவ்வளவு இல்லாதது சொல்லி பார்க்கலாம். பல்லடம் பக்கத்துல வாய்க்கால்ல குளிக்க போன 2 சிறுமிகள் உட்பட 3 பேர் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள்ல மாணவர்கள் இங்க வந்து குளிக்கிறதுனால இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டுட்டு வரதாகவும் குளிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்கால்ல கடந்த வாரம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இதனால வாய்க்கால் முழுக்க நீர் நிரம்பி இருக்கக்கூடிய சூழல்ல வாய்க்கால்ல குளிக்கிறதுக்காக எக்கச்சக்கமானோர் போயிட்டு வராங்க. அந்த வகையில திருப்பூர் பல்லடம் பக்கத்துல இருக்கக்கூடிய பொங்கலூர் பகுதியில தான் இந்த வாய்க்கால்ல 3 பேர் குளிக்க போயிருந்திருக்காங்க. திருப்பூர் பகுதியை சேர்ந்த சந்தோஷ், 17 வயதான வீணா, 18 வயதான பிரீதா ஆகிய 3 பேர் தான் குளிக்க போனதா சொல்லப்படுது. ஆனா வாய்க்காலுக்கு குளிக்க போனவங்க இரவு ஆகியும் வீடு திரும்பாத நிலையில அவினாசிபாளையம் காவல் நிலையத்துல பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில போலீசார் அவங்களை தேடிட்டு வந்த நிலையில தான் தேவனாம்பாளையம் பகுதியில பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்கால்ல குளிக்க போன வீணா மற்றும் பிரீதாவுடைய உடல் மிதந்துட்டு இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில போலீசார் அங்க போயிட்டு உயிரிழந்த வீணா மற்றும் பிரீதாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மேலும் சந்தோஷனுடைய உடலும் கிடைக்கப்பட்டிருந்திருக்கு. 3 பேருடைய உடலும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள்ல மாணவர்கள் இங்க அதிகமா வந்து குளிக்கிறதாகவும் இப்போ நீர்வரத்து அதிகமா இருக்கிறதுனால குளிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.